சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காலை உணவு திட்டம் நாளைய தமிழ்நாட்டுக்கான வலுவான அடித்தளம் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய நிதியை சட்ட ரீதியாக வழங்கி கடமையை செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் சமக்கர சிக்ஷா திட்டத்தில் இருந்து இந்த நிதியை நீக்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு அருகில் முட்புதரில் குழந்தை அழும் சத்தம் கேட்டுள்ளது. இதையடுத்து அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் சந்தேகம் அடைந்து முட்புதரில் சென்று பார்த்துள்ளனர். அப்போது முட்புதரில் தொப்புள் கொடியுடன் பிறந்து ஒரு சில மணி நேரமே ஆன அழகிய பச்சிளம் பெண் குழந்தை கிடந்தது தெரிய வந்தது. இதையடுத்து உடனடியாக அந்த குழந்தையை மீட்ட பொதுமக்கள் அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு மருத்துவர்கள் குழந்தைக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்ற நிலையில் குழந்தையை 10 மாதங்கள் சுமந்து பெற்றெடுத்த தாய் தொப்புள் கொடியுடன் முட்புதரில் வீசி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து திருத்தணி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டில் மேலும் பல கட்சிகளுடனும் பாஜக பேசி வருவதாகவும், திமுக கூட்டணியில் உள்ள ஒரு கட்சி பாஜக அதிமுக கூட்டணிக்கு வர தயாராக இருப்பதாகவும் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் மத்திய அமைச்சரும் தமிழக பாஜகவின் முன்னணி தலைவர்களில் ஒருவருமான எல். முருகன் கூறியுள்ளார். மலையாள திரையுலகம் மட்டுமல்லாது இந்தியா அளவில் பேசுபொருளாக இருக்கும் ராப்பாளகர் வேடன் விசிக தலைவர் திருமாவளவனுடன் வீடியோ காலில் உரையாடிய காட்சி வைரலானது. சமீபத்தில் இந்த உரையாடலை தொடர்ந்து வேடன் விரைவில் விசிகாவில் இணைய இருப்பதாக பேசப்பட்டது. இதற்கு காரணங்கள் இல்லாமல் இல்லை. ஆம், வேடன் உடனான உரையாடலில் குடும்பம் குறித்த விசாரித்த திருமா அடுத்த ஒரு சில நாட்களில் நடக்க இருக்கும் பேரணிக்கு முடிந்தால் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே பட்டாசு ஆலையில் இன்று காலை ஏற்பட்ட வெடிவிபத்தில் தொழிலாளர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். 3 பேர் காயமடைந்துள்ளனர். கஞ்சா விற்பனையை தட்டி கேட்டவர் அடித்துக் கொலை. திருத்தணியில் காங்கிரஸ் பிரமுகர் அடித்துக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் அரசு அதிகாரிகள் முறையாக செயல்படுவதில்லை என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுநகரில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் சம்பவ இடத்திலேயே 3 பேர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கீழடி அகழாய்வு அறிக்கையை இருட்டடிப்பு செய்ய முயலும் பாஜக அரசு என்று வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் பிறந்து 43 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தையை தாயே கட்டைப்பையில் வைத்து வீசிக்கொன்ற கொடூர சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இரட்டை குழந்தைகளில் ஒரு குழந்தை காணாமல் போனதாக குழந்தையின் தாய் பாரதி கொடுத்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போது வீட்டின் அருகேயுள்ள காலி மனையில் குழந்தை வீசப்பட்டிருந்தது அம்பலமாகியுள்ளது. கீழடியில் கிடைத்த மாடுகளின் எலும்புகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த மாட்டு கோமியம் இப்பொழுது கிடைக்க வாய்ப்பில்லை. ஆதலால் கூடுதல் ஆய்வுக்கு வாய்ப்பில்லை அமைச்சரே என்று மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங்குக்கு மதுரை எம்பி சு. வெங்கடேசன் பதிலடி கொடுத்துள்ளார். மதுரை ஆரப்பாளையம் பஸ் நிலையத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பஸ் புறப்படுவது தொடர்பாக திருப்பூர் அரசு பஸ் டிரைவர் கணேசனுக்கும் போக்குவரத்து உதவி மேலாளர் மாரிமுத்துவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. டிரைவரை செருப்பால் அடித்த விவகாரத்தில் போக்குவரத்து உதவி மேலாளர் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு தொடரப்பட்டுள்ளது. காற்று மாசு, எரிபொருள் செலவு, தொழில்நுட்ப வசதிகள் என பல்வேறு காரணங்களால் மின்சார வாகனங்களின் பயன்பாடு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தமிழ்நாட்டிலும் மின்சார வாகனங்களின் பயன்பாடு கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் முதற்கட்டமாக 9 இடங்களில் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் நிலையம் அமைக்கப்படவுள்ள இடங்களின் விவரங்களும் வெளியாகின. ரூபாய் 800 கோடியில் வணிக வளாகத்துடன் பேருந்து முனையம். வடபழனியில் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் வணிக வளாக கட்டடத்திற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவலை சென்னை மெட்ரோ சொத்து மேலாண்மை நிறுவனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் பள்ளிகளில் குழந்தைகளை சேர்த்தால் அவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கும், எதிர்காலம் நன்றாக இருக்கும் என பல பெற்றோர்கள் வட்டிக்கு கடன்களை பெற்றாவது குழந்தைகளை தனியார் பள்ளியில் படிப்பதற்கு சேர்த்து வருகின்ற நிலையில் சிவகாசியில் தரமான கல்வி வளர்ச்சி முன்னேற்றம் என்று மகளை அரசு பள்ளியில் நீதிபதி விஜயபாரதி சேர்த்துள்ளார். உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நிலையில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ்நாட்டை குழந்தை தொழிலாளர் அற்ற மாநிலமாக மாற்றுவோம் என்று தெரிவித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணியை தோற்கடிப்பது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு கூடுதல் முக்கியமானது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் கட்சி திமுக கூட்டணியில் அதிக தொகுதியில் போட்டியிடுவது என அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். வரும் 2026இல் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தலைமையில்தான் ஆட்சி அமைப்போம் என தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 18 IPL அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் 3 இணை ஆணையர்கள் பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசின் உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் பிறப்பித்துள்ளார்.
எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது திருச்சியை தமிழகத்தின் 2வது தலைநகராக்க வேண்டுமென திட்டமிட்டிருந்தார். இந்நிலையில் திருச்சியில் உள்ள எம்ஜிஆர் பங்களாவை அவரது சட்டப்பூர்வமான வாரிசுகளுக்கு பட்டா மாற்றம் செய்து வழங்க வேண்டும் என்று ஓய்வு பெற்ற சர்வேயர் திருச்சி கலெக்டரிடம் மனு அளித்துள்ளார். இன்ஜினியரிங் படிக்க ஆர்வம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் சிவில் பாடப்பிரிவை தேர்வு செய்வதில் மாணவர்களிடம் ஆர்வம் குறைந்து வருகிறது. இதனால் பல தனியார் கல்லூரிகள் அந்த பாடப்பிரிவை சரண்டர் செய்யும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளன. சீர்காழியில் திரு விக்ரம நாராயண பெருமாள் கோயிலில் தெப்ப உற்சவம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். விருத்தாச்சலத்தில் பாத யாத்திரை சென்றவர்கள் மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கடலூரில் பாத யாத்திரை சென்றவர்கள் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலியில் மின்வாரிய ஊழியர்கள் மின் பாதுகாப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். முதியவர்களை குறிவைத்து நடக்கும் கொள்ளைகள் அதிகரித்துள்ளதால் மதுரை ஐகோர்ட் நீதிபதிகள் கவலை அடைந்தனர். நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு திமுக சார்பில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன், பி. வில்சன் உள்ளிட்ட 4 பேரும், அதிமுக சார்பில் IS இன்பதுரை, தனபால் ஆகியோரும் போட்டியின்றி தேர்வாகியுள்ளனர். தூத்துக்குடி அனைத்து மகளிர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த 2019ஆம் ஆண்டு 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தூத்துக்குடி சோட்டையன் தோப்பு பகுதியைச் சேர்ந்த தங்கப்பாண்டி மகன் ராஜ்குமார் வயது 35 என்பவரை தூத்துக்குடி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இந்நிலையில் போக்சோ வழக்கில் வாலிபருக்கு வாழ்நாள் சிறை விதிக்கப்பட்டது. சுற்றுலா தலமான ஊட்டியில் பொது கழிப்பறை வசதி இல்லை என்ற அவலத்தை போக்குவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட புதிய கழிப்பறைகள் கட்டும் திட்டத்திலும் பணிகள் இழுத்தடிப்பு, கமிஷனுக்காக முறைகேடு என பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருப்பது அரசு நிர்வாகத்தை சந்தி சிரிக்க வைத்துள்ளது. பெரம்பலூர், அரியலூர் வாக்குப்பதிவு இயந்திரத்தை பாஜக தவறாக பயன்படுத்தினாலும் தமிழகத்தில் ஒரு இடத்தில் கூட அவர்களால் வெற்றி பெற முடியாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் MP தெரிவித்துள்ளார். நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளின் செயலை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் புதிய வகை கொரோனா வைரஸ் பரவுவதாக கடந்த 2 வாரங்களாக தகவல்கள் வெளியானது. ஆனால் அந்த வைரஸ் அதிக வீரியம் இல்லாதது என்பதால் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்த நிலையில் தமிழக பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் கொரோனா வைரஸ் தொடர்பான ஆய்வு தகவல் இன்று வெளியிடப்பட்டது. இதில் 97% தமிழக மக்களுக்கு கொரோனா எதிர்ப்பு சக்தி உள்ளதாக ஆய்வில் தகவல் வெளியானது. களக்காட்டூர் பகுதியைச் சேர்ந்த 22 வயது வாலிபர் 3 மாணவர்களுடன் சேர்ந்து காஞ்சிபுரத்தில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு குளிர்பானத்தில் மதுபானத்தை கலந்து கொடுத்து களக்காட்டூர் பகுதியில் உள்ள வங்கியின் பின்புறம் அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். 3 மாணவர்களும் இந்த மாணவியை விட சிறிய வயது உடையவர்கள் என்றும் மாநகர காவல்துறையினர் 2 சிறுவர்கள் மற்றும் வாலிபர் ஆகியோரை கைது செய்து காவல் நிலையம் கொண்டு சென்றுள்ளதாகவும் மற்றொரு பள்ளி மாணவனை தேடி வருவதாகவும் கூறப்படுகிறது. இதில் வாலிபருக்கு இந்த பாலியல் வன்கொடுமையில் சம்பந்தமில்லை என்று பள்ளி மாணவி கூறியதாக தகவல் கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட 3 மாணவர்களும் சிறியவர்கள் என்பதால் காஞ்சிபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போக்சோ வழக்கில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது. 2026 உலகக்கோப்பை கால்பந்தில் பிரேசில், ஈக்வடார், ஆஸ்திரேலியா அணிகள் தகுதி பெற்றன. ஒருநாள் தொடரை தொடர்ந்து T20 தொடரிலும் வெஸ்ட் இண்டீஸை இங்கிலாந்து ஒயிட் வாஷ் செய்தது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தமிழக வீராங்கனை வெண்கலம் வென்றுள்ளார். தங்கம் விலை இன்று மீண்டும் அதிரடியாக உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பவுனுக்கு ரூபாய் 600 உயர்ந்து ஒரு சவரன் 71,560 ரூபாய்க்கும், கிராமுக்கு ரூபாய் 75 உயர்ந்து 9,020 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழகத்தில் நேற்று காலை வரையிலான 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சென்னை மணலியில் 8 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இதற்கு அடுத்தபடியாக பெரம்பலூரில் 7, மயிலாடுதுறையில், கொள்ளிடம், கடலூர் மாவட்டம், பெலாந்துறை, லால்பேட்டை, கொத்தவாச்சேரியில் தலா 6 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.